2020 மத்திய கிழக்கில் ஒரு ரகசிய போர் நடந்து கொண்டிருந்தது. அது மிசைல் போர் இல்லை, அது ஷேடோ வார். இந்த போரின் மையத்தில் இருந்த மனிதர் மோக்ஷன் ஃபக்ரிசாதே, ஈரான் நாட்டின் முக்கிய அணு விஞ்ஞானி. பல நாடுகள் அவரை ஈரான் நியூக்ளியர் புரோகிராமின் மூளை என்று கூறின. அதனால் பல வருடங்களாக அவரை கண்காணித்து வந்தது மொசாட். ஆபரேஷன் பிளானிங் 2007 முதல் ஃபக்ரிசாடே மீது மொசாட் சர்வேலன்ஸ் தொடங்கியது. அவரை எலிமினேட் செய்ய பல திட்டங்கள் இருந்தன. ஆனால் 2020 ஒரு மிகவும் அட்வான்ஸ்டு பிளான் தயாரானது, தி ஹைடெக் வெப்பான். இந்த ஆபரேஷனில் பயன்படுத்தப்பட்டது ஒரு சாதாரண கன் இல்லை, ஒரு ஏஐ கண்ட்ரோல்டு மெஷின் கன். அந்த வெப்பன் ஒரு பிக்கப் ட்ரக்கில் மறைக்கப்பட்டது. சேட்டலைட் கேமரா மூலம் டார்கெட் ஐடென்டிஃபை செய்யப்பட்டது. ஏஐ சாஃப்ட்வேர் புல்லட் டிரெக்ஷனை அட்ஜஸ்ட் செய்தது. அந்த கன் ஈரானுக்கு உள்ளே பல பார்ட்ஸாக கடத்தப்பட்டு பின்னர் அசெம்பிள் செய்யப்பட்டது. த டே ஆஃப் தி அட்டாக் 27 நவம்பர் 2020 டெஹ்ரான் அருகே உள்ள அப்சாட் ரோடு. ஃபக்ரிசாடே கார் கான்வாய் அந்த ரோடில் வந்து கொண்டிருந்தது. ஒரு ப்ளூ பிக்கப் ட்ரக் ரோட் சைடில் பார்க். அது ஒரு சாதாரண வெஹிக்கிள் போல தோன்றியது. ஆனால் அதன் உள்ளே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வெப்பன். கன்வாய் ஸ்பீட் பம்ப் அருகே ஸ்லோ ஆனது. அந்த ஸ்பிளிட் செகண்டில் ஏஐ சிஸ்டம் டார்கெட்டை லாக் செய்தது. மெஷின் கன் ஃபயர் ஆரம்பித்தது. மொத்தம் 15 புல்லட்ஸ். ஃபக்ரிசாடே கார் ஸ்டாப் ஆனது. அவர் காரிலிருந்து வெளியே வந்ததும் மீண்டும் ஷாட்ஸ். சில வினாடிகளில் ஆபரேஷன் முடிந்தது. அந்த ட்ரக் பின்னர் எக்ஸ்ப்ளோஷன் மூலம் டிஸ்ட்ராய் செய்யப்பட்டது. ஈரான் அரசு இந்த அட்டாக்கு இஸ்ரேலை குற்றம் சாட்டியது. இந்த அசாசினேஷன் ஈரான் நியூக்ளியர் புரோகிராமை டீலே செய்தது. மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் அதிகரித்தது. ஒரு விஷயம் மட்டும் உலகத்துக்கு தெளிவானது, டெக்னாலஜி மாறினாலும் ஸ்பை வார் இன்னும் முடிவடையவில்லை.